ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டென்சஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம். பாஸ்ட் டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 4 டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 15 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எப்படி கொஸ்டின் கேட்குறது, நெகட்டிவ் எப்படி கொஸ்டின் கேட்குறது, அப்புறம் இந்த மாதிரி சென்டென்ஸ் நிறைய யூஸ் பண்ணி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன அப்படி பார்த்தா, ஒரு ஆக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னா, அவன் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, நேற்று அவன் வீட்டுக்கு வந்திருந்தேன், நீ டிவி பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே நேரத்தில் நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ், அவன் என்ன பண்ணான், ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு இருந்திருக்கான். ஓகேங்களா? ஒரு வேலையை கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு இருக்கிறது, அதுக்கு பேர் தான் கொஞ்ச நேரம் செஞ்சு முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தொடர் இறந்த காலம் நம்ம சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இங்க பாருங்க, நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ மது எனக்காக காத்து கொண்டிருந்தால், இந்த மாதிரி வரும். கொண்டிருந்தால்னு வரும். ஓகேங்களா? கொண்டிருந்தால்னா நமக்கு என்ன, நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்ன வரும், கொண்டிருக்கின்றால் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்டுங்கிறது எப்பவுமே என்னது, நமக்கு ஐ, வி, யூ, ஹி, சி, இட், தே, இதெல்லாம் நமக்கு என்னது சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்து பாருங்க, ஐனா என்னது நான், வீனா நாங்கள், யூனா நீ, நீங்கள்னால என்னது யூ தான். அது ஹீனா அவன், அவள், அது, ஷீனா அவள், இட்டுனா அது. ஓகேங்களா? ஸோ தட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேனா அவர்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐக்கு பக்கத்துல ஆம் போட்டீங்கன்னா நமக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே வாஸ் போட்டா என்னது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி விக்கு பக்கத்துல ஆர் போட்டா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், வேர் போட்டா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி யூக்கு பக்கத்துல ஆர் போட்டா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆர் தூக்கி நம்ம என்ன பண்ணோம், வேர் போட்டா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஆர் போட்டா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், வேர் போட்டா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி ஹீ, சி, இட், அவன், அவள், அது. இதுக்கு பக்கத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இஸ் போட்டு வெர்போட ஐஎன்ஜி போட்டா அது நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த இசட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், வாஸ் போட்டா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? அடுத்தது தே, ஆர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். தே போட்டு பக்கத்துல வேர் போடணும். இதெல்லாம் பி ஃபார்ம் வெர்புன்னு சொல்லுவாங்க. வேர் போட்டு பக்கத்துல வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்துனா அது நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். அது பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நோட்டு ஒன்று போட்டு என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து இங்கிலீஷ் நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ மது எனக்காக காத்து கொண்டிருந்தால் இது எப்படி இருக்குது நம்ம. ஸோ மது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஜெக்ட். ஓகே, அப்போ மது, மது இங்கே வெர்புங்கிறது, வெர்புனா ஆக்ஷன், செயல். ஓகேங்களா? எது என்னது, நமக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது. காத்து கொண்டிருந்தால் நம்ம என்ன சொல்லிட்டோம், சொல்லிட்டு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், நமக்கு மது போட்டு பக்கத்துல என்ன பண்ணணும், மதுவோட பக்கத்துல பி ஃபார்ம் வெர்ப போடணும். ஸோ மதுங்கிறது நமக்கு சில வரும். ஸோ சிக்கு பக்கத்துல என்ன பண்ணணும், வாஸ் போடணும். ஓகே, அப்ப மது வாஸ், காத்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு வெயிட்டிங். ஓகேங்களா? ஸோ மது வாஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெர்பு கூட என்ன பண்ணணும், ஐஎன்ஜி போடணும். ஓகேங்களா? வெயிட்டிங். யாருக்காக, எனக்காக. அப்ப என்ன தூக்கி அதை தூக்கிற மாதிரி பின்னாடி போடணும், ஃபார் மீ. ஓகே, ஸோ ஃபார் மீ. ஸோ மது வாஸ் வெயிட்டிங் ஃபார் மீ, மது எனக்காக காத்து கொண்டிருந்தாள். ஸோ அடுத்த சென்று பாருங்க, நேற்று இந்நேரம் மழை பெய்து கொண்டிருந்துச்சு. நேற்று நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம கேஷுவலாக சொல்லணும். அது எப்படி சொல்றது, ஸோ நேற்றுங்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ எஸ்டர்டே நேற்று இந்நேரம் அப்படின்னா எப்படி சொல்றேன், எஸ்டர்டே பை திஸ் டைம்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே பை திஸ் டைம், ஓகேங்களா? ஸோ மழை பெய்து கொண்டிருந்தது, அதுவே நமக்கு என்ன, நமக்கு பெய்து கொண்டிருந்ததுன்னா நமக்கு ரெய்னிங். ஸோ ரெய்னிங்கிறது ஒரு வெர்பு தான். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், இட்டு போட்டுக்கணும். ஸோ தட் இட் வாஸ், நம்ம பெய்து கொண்டிருந்தது, கொண்டிருந்தால், இந்த மாதிரி கொண்டிருந்தேன், இதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே பை திஸ் டைம் இட் வாஸ் ரெய்னிங், இட் வாஸ் ரெய்னிங்னா மழை பெய்து கொண்டிருந்தது. ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நான் அவனிடம் கதை சொல்லிட்டு, நான் அவங்ககிட்ட ஒரு கதை சொல்லிட்டு இருந்தேன் போன வாரம், நேற்று. அந்த மாதிரி என்ன பண்ணும், அந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப நேரம் நடந்திருக்கும் ஆனால் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் நான் அவனிடம் ஒரு கதை சொல்லி கொண்டிருந்தேன், இது எப்படி இருக்குது. ஸோ நான்கிறது இங்கே ஐ போட்டுக்கணும். சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன, நமக்கு டெல்லிங். ஓகேங்களா? டெல்லிங். ஸோ சொல்லி கொண்டிருந்தேன் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண, ஐ வாஸ் போடணும். ஸோ ஐ வாஸ்
டெல்லிங் என்ன சொல்லிட்டு இருந்தோம், ஒரு கதை. அப்ப என்ன பண்ணும், ஐ வாஸ் டெல்லிங் ஏ ஸ்டோரி, ஒரு கதை. அப்ப என்ன பண்ணும், ஏ ஸ்டோரி யாருக்கிட்ட, அவனிடம். அப்ப என்ன பண்ணும், வித் ஹிம் போடணும், வித் ஹிம், வித் ஹிம். ஸோ இங்க பாருங்க, நான்கிறதுக்கு ஐ போட்டோம், சொல்லி கொண்டிருந்தேன் அப்படிங்கிறதுக்கு வாஸ் டெல்லிங் போட்டோம். என்ன சொல்லிட்டு இருந்தோம், நம்ம கதை சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஒன் ஐ வாஸ் டெல்லிங் ஏ ஸ்டோரி. ஓகேங்களா, ஏ ஸ்டோரி. ஓகேங்களா, ஒன் போட்டக்கூடாது. ஓகே, ஏ ஸ்டோரி. அவனிடம் என்னது, வித் ஹிம். ஓகே, ஸோ தட் ஐ வாஸ் டெல்லிங் ஏ ஸ்டோரி வித் ஹிம். நான் மட்டும் ஒரு கதை சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஓகேங்களா, இன்னும் 2 3 சென்டென்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்க, ரவி அவனை அடித்து கொண்டிருந்தான். ரவி வந்து அவனை அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி சொல்றது? ஸோ ரவிங்கிறது நமக்கு சப்ஜெக்ட். யாரு வந்து ஒரு செயலை செய்யறாங்களோ அவங்க தான் நமக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ ரவி போட்டோம். அடிச்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு என்னது, நமக்கு இங்கே ஆக்ஷன். ஓகே, அப்ப என்ன பண்ணும், அடித்து கொண்டிருந்தான். அப்ப என்ன அர்த்தம், அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த மாதிரி கொண்டிருந்தான், இந்த மாதிரி கொண்டுங்கிற வார்த்தை வரணும், பிளஸ் கொண்டிருந்தான் அப்படிங்கிறது வரணும். ஓகேங்களா, கொண்டிருக்கின்றான் அப்படின்னா என்னது, பிரசன்ட் கண்டினியூஸ். கொண்டிருந்தான் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ ரவி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு பீட்டிங். ஓகேங்களா, ஸோ தட் இது வந்து பாஸ்ட் கொண்டிருந்தான்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், பாஸ் யூஸ் பண்ணிக்கணும். ரவி வாஸ் பீட்டிங், ரவி அடிச்சுட்டு இருந்தான் யார, அவனை. அப்ப என்ன பண்ணும், அவனை தூக்கி முன்னாடி போடணும். ஓகே, பின்னாடி போடணும். ஸோ ரவி வாஸ் பீட்டிங் ஹிம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, கார்த்திக் என்னுடைய அறையில் தூங்கி கொண்டிருந்தான். கார்த்திக் வந்து யார் ரூம்ல தூங்கிட்டு இருந்தான். ஓகேங்களா, அது எப்படி சொல்றது, கார்த்திக் அப்படிங்கிறது நமக்கு வெர்பிங்க. அப்ப கார்த்திக் போட்டு என்ன பண்ணும், வாஸ் போடணும். ஓகேங்களா, கார்த்திக்ங்கிறது நமக்கு ஒரு கீழே வரும், அவன் அவள் அது அந்த மாதிரி அவன்ல வரும். ஓகேங்களா, ஸோ கார்த்திக் வாஸ் தூங்கிட்டு இருக்கிறது நமக்கு ஸ்லீப்பிங். ஓகேங்களா, ஸோ கார்த்திக் வாஸ் ஸ்லீப்பிங். ஸோ கார்த்திக் வாஸ் ஸ்லீப்பிங். கார்த்திக் தூங்கிட்டு இருந்தான் எங்க, என்னுடைய அறையில். அப்ப என்ன பண்ணணும், இன்மை ரூம் பின்னாடி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கார்த்திக் வாஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னா கார்த்திக் தூங்கி கொண்டிருந்தான் எங்க, என்னுடைய அறையில். அப்ப என்ன பண்ணணும், இன் மை ரூம். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சென்டென்ஸ் எழுதிட்டே போகலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, நான் அவனை பார்த்த பொழுது அவன் நான் அவனை பார்த்துக்கும் போது அவன் தூங்கிட்டு இருந்தான். ஓகேங்களா, ரெண்டுமே முடிஞ்சு போச்சு. இது எப்படி சொல்றது, நான் அவனை பார்த்த பொழுது. இந்த பொழுதுன்றீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் போடணும். ஓகேங்களா, வென் போடணும், வென். இது ஒரு ஜாயின் சென்டென்ஸ், இதான் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு எழுதி விட்டுறாங்க. ஸோ வென், நான் அப்போ என்ன பண்ணணும், ஐ போட்டுக்கணும். வென் ஐ பார்த்த பொழுது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல போடணும். ஸோ வென் ஐ சா யார, அவனை. ஓகே, அப்போ வென் ஐ சா ஹிம். ஓகே, வென் ஐ சா ஹிம் அவன் தூங்கி கொண்டிருந்தாங்கிறத இப்போ போட்டுருணும். ஓகேங்களா, ஹி வாஸ் ஸ்லீப்பிங். ஹி வாஸ் ஸ்லீப்பிங். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம எழுதணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் கூட என்ன பி ஃபார்ம் வெர்பு வருதுங்கிறத பார்த்துக்கணும். அந்த வெர்பு கூட ஐஎன்ஜி போட்டால் நமக்கு என்னது, அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா வேற ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.